சார் ரொம்ப டீடைல்டு என்கொயரி இந்த விவகாரத்தில் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் சார். கேக்குதுங்களா நான் பேசுறது? ஓகே. காவல்துறை டிஜிபி ஆபீஸ்ல இருந்து ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க 24/1/2025 அன்று. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். செய்தி வெளியீடு எண் 15 இந்த வருஷம் தொடங்கியதிலிருந்து டிஜிபி தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரஸ் ரிலீஸ் இது. இதன் மீது சந்தேகம் கிளப்புவதற்கு என்ன காரணம் சார்? சந்தேகம் கிளப்புறது அப்புறம் இருக்கட்டும். நீங்க ஆரம்பிக்கும் போதே அங்க மக்களை சந்திக்க விட மாட்டாங்க, பாதுகாப்புன்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி. உங்க ஊர்ல பாதுகாப்பா? கேக்குறேன், இதுக்கு பேரு பாதுகாப்பா? அங்க குற்றம் சுமத்தப்பட்டு அந்த மக்கள் அங்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அங்க உள்ளேயே ஆள விடமாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இதுக்கு பேர் பாதுகாப்பான்னு கேட்கிறேன். அங்க போராடுற மக்களுக்கு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள் அங்கு உள்ளே செல்ல முயற்சிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய வழக்கறிஞர் அணியை அங்க சந்திக்க போறாங்க, உள்ள போறாங்க. ஆனா உள்ள விடல. இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2009 ஈழத்துல ஒரு பெரிய ஒரு வார் நடந்துச்சு. தமிழீழ மக்களை அழித்து ஒழித்தார்கள். ஒழித்தார்கள், அவங்களை பூரா முள்வெளிக்குள்ள வச்சு ஒரு தனி தீவாக மாற்றினார்கள். அத போலவே இங்க போட்டிருக்காங்க, தனி தீவாகி போய் போராட்ட வீடியோஸ். இதுக்கு பேரு தான் பாதுகாப்பான்னு கேட்கிறேன் சார். அது சார் இந்த விவகாரம் இப்போ இஷ்யூ ஆன பிறகு வேற நபர்கள் சந்தித்தரக்கூடாது அப்படிங்கிற, அதாவது பதற்றமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேணா உள்ள பார்ப்பதற்கு அனுமதிக்காமல் காவல்துறை இருக்கலாம். அது சரி தவறு அப்படிங்கிற ஒரு வாதத்துக்கு நம்ம பின்னால வருவோம். ஆனா நீங்க இப்போ இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு நீங்க போய் பார்க்கிறதுக்கு என்ன காரணம்? அதாவது நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது பெரிய துரோகம். யாரு பாதிக்கப்பட்ட மக்கள் யாரோ அவங்க மேலேயே நீங்க தாண்டா குற்றவாளி என்று சொல்வது இது எப்படி இருக்குன்னா, ரோட்ல எவனாவது போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிட்டானா அவனை பாதுகாத்து ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறான் பாருங்க, அவனே குற்றவாளின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மக்கள் சார் சொல்லுங்க சார், நீங்க ஓரளவு நல்ல சட்டம் தெரிந்தவர் கூட சார், பாதிக்கப்பட்டவர்களாகவே கூட இருக்கலாம். அவங்க தப்பு செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அது விசாரணையில தெரிய வருது அப்படின்னா அதை தானே போலீஸ் சொல்ல முடியும். நான் அந்த விசாரணையே தப்புன்னு சொல்றேன். டோட்டலா ஒரு பட்சமாக, அதாவது ஒரு சைடாக, அதாவது தலித்துக்கு எதிர்ப்பாகவே இது வழங்கப்பட்டிருக்குது என்றுதான் சொல்றேன். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து என்னைக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சோ 2022 டிசம்பர் 26 கிறிஸ்துமஸுக்கு மறுநாள் அன்னையில இருந்து அந்த விஷயத்தை நாங்க ஊர்ந்து கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம். சரி, இது மாண்புத்திற்கே இழிவான செயல். நான் இப்ப சொல்றேங்க, நேரம் வர்றேங்க, நீங்க நுட்பமா கேட்கறதுனால நானும் நுட்பமாவே உள்ள போறேன். அதாவது அங்க மலக்கழிவு 26 அவங்க பார்த்திருக்கிறாங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் 20 இருந்து 21 இருந்து 22 இருந்து 23 இருந்து பாதிப்படைந்திருக்கிறார்கள். என்ன வகையான பாதிப்பு? தொடர்ந்து அந்த குழந்தைகளுக்கு தூக்கத்துல தூங்கும் பொழுது அவங்களுக்கு அரிக்கிறது, அது பண்றது, இது பண்றது, அப்படியே பல வாந்தி வர்றது, இப்படி பல பிரச்சனை வரும். டாக்டர் போறாங்க, டாக்டர் சொல்றாரு போய் செக் பண்ணுங்க. நான் சொல்றது வருதாங்கயா? கேக்குதாயா? கேக்குது சொல்லுங்க. அங்க போய் நீங்க செக் பண்ணுங்க, அங்க ஏதோ தண்ணி பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்பத்தான் அந்த புலிஸ் தம்பி வர்றாப்புல ராஜா. அந்த தம்பி 25 கிறிஸ்துமஸ் லீவுக்கு தான் வர்றாரு. நீங்க சொல்றது முரளி ராஜாங்கிறவரு இல்லையா? முரளி ராஜா அவரு போலீஸ் தானே சார்? அவர் போலீஸ்ல வேலை பாக்குறாரு. என்ன கேள்வி நான் சொல்றேன், அத டாப் டு பாட்டம் நமக்கு தெரியும். அங்க போனது இது என்னடா இப்படி வருது, அப்ப தண்ணியில தான் பிரச்சனையா இருக்கும் போது அப்படின்னு தண்ணிய மேல ஏறி பார்க்கப்படும் பொழுதுதான் அங்க மழை கழிந்து இருக்கிறது, அது கிடைக்குது. ஆனா பாருங்க, இப்ப கூட டிவில எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியில மட்டும் வந்துட்டே இருக்குது. எப்படி வந்துச்சு நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, எப்படியே வந்துச்சு? போலீஸே வெளியிடுதா? வெளியிட்ட எல்லா தொலைக்காட்சியும் போகணும்ல. ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி போகுதுன்னா திட்டமிட்டுங்க அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க, இது இவங்க தானே செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி பயணிக்கிறாங்க. நீங்க பாப்பா மகள் வழக்கறிஞர் அவருடைய கருத்தை கேளுங்க, அவரு அதே கருத்தை சொல்றாரு. அப்ப அந்த போட்டோவை எடுத்து அவங்க கொடுத்த ஒரே காரணத்துக்காக அவங்களே பிடிச்சு நீங்க தானே செஞ்சீங்க,
நீங்க தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு தொடர்ந்து அவர்கள் வந்து அச்சுறுத்தி இருக்கிறார்கள். ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குது, ரெக்கார்டு இருக்குங்க, எவிடன்ஸ். கதிர் வந்து ஆரம்பத்துல இருந்து இதுல இன்வால்வ் ஆறாரு, அவரும் அவங்கள்ட்ட விசாரிக்கிறாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஊர் மக்களை பூரா விசாரிக்கிறாங்க. அதுல குறிப்பா அந்த 3 பேரத்தே சொல்றாங்க, நீங்க தான் ஒத்துக்கிறா. போலீஸ் தப்பிட்டு சொல்லிக்கிறாங்க, ஒத்துக்க, உனக்கு எல்லாம் ஒரு பொறுப்பெல்லாம் தர முடியும். அப்ப போலீஸ் இருந்தா என்ன செய்வாங்களா? ஏங்க, எவனாவது தான் குடிக்கிற தண்ணியிலேயே தானே கலந்துக்குவானா? அங்க இருக்க வரலாறு தெரியுமா உங்களுக்கு? முத்தையா என்பவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர், அதே நேரத்தில் சிதம்பரம் என்பவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர். அவர் தலித்துகள் அல்ல, அவர் ஊராட்சி மன்ற தலைவர், வத்பாவுடைய கணவர். இவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். 2 பேருக்கும் மோட்டிவேஷன் இருந்திருக்குது, 2 பேருக்கும் பிரச்சனை இருந்திருக்குது. அவர் வந்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், தலித்து மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறார், போராடி இருக்கிறார். அங்க வந்து தண்ணி தொட்டில புதுசா உருவாக்கணும், மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், அப்படி சொல்லி நீ வெற்றி பட்டீங்க செய்யன்னு செஞ்சிருக்கிறாரு. அப்ப அங்க சண்முகம் என்ற ஆபரேட்டர் இருந்திருக்கிறாரு. எல்லாம் வரலாறு கேளுங்க, நாங்க சொல்றோம், நாங்க ஒன்னும் பயப்படல. அப்ப அவங்களுக்கு உள்ள பிரச்சனை இல்ல, வரல முடிச்சிடுறேன். அவங்களுக்கு உள்ள பிரச்சனை இல்ல, அவங்க வந்து தலித்து மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள், எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், வாட்டர் டேங்க் வேணும்னு சொல்றாங்க. அப்படின்ற காரணத்துக்காக புதிய கேரக்டர் ஒன்று சொல்றேன். காசி விஸ்வநாதன் சில மாதங்களுக்கு முன்னால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நான் சிபி சைடு சொல்றேன், சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக அதை போய் ஒழுங்கா கண்டுபிடிக்க. அவர் சேர்ந்துதான் அங்க வந்து செயல்பட்டு என்று எங்களுக்கு திடுக்கிடும் தகவல் கிடைத்திருக்கிறது. காசி விஸ்வநாதன் பேரோட சொல்றேன்ல, அவர் சில நாட்களுக்கு முன்னால் மர்மமாக உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்தது ஆம்புலன்ஸ்ல இல்ல, யாரு முத்தையாவுடைய வண்டியிலேயே கொண்டு போய் சேர்க்கிறாரு. அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது இதை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே தலித்து வந்து தலித்தே போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பதட்டம் வந்துடும், சாதி கலவரம் வந்து நினைக்கிறாங்க. இந்த நேரத்தில் சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக சத்தியமான வார்த்தை சொல்கிறேன், யாரு உலகத்தில் இருக்கிற பூரா எல்லாம் சாதி வரி பிடிச்சிருல. இந்த பையன் இங்க வந்திருக்கிற நீங்களாக இருக்கட்டும், என அன்பு தோழர்கள் திமுகவை சார்ந்தவராக இருக்கட்டும், காங்கிரஸ்காரராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் சகோதரத்துவமா தான் இருக்கிறாங்க. இவங்க போல எல்லாருமே இருக்கிறாங்க. ஊர்ல ஒருத்தர் 2 பேரு 3 பேரு 4 பேர் மேக்சிமம் அவங்கதான் சாதி வரி பிடித்து இருக்கிறாங்க, அவங்கதான் உள்ள போட்டுருக்காங்கன்றதை நாங்க சொல்றோம். அப்ப அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, அங்க அதிகமான ஓட்டு கிடைக்குது ஒரு குறிப்பிட்ட சமூகம். இவங்க பேரு 22 குடும்பம் தான் இருக்கிறாங்க. 22 குடும்பங்க, 22 குடும்பம் பேர் சொல்லணுமா வரிசையா? அந்த 22 குடும்பம் ஓட்டு முக்கியம் இல்ல, அங்க வந்து 5000க்கு மேல மற்ற சமூகத்தை சார்ந்த ஒரு ஓட்டு இருக்கு. அதுன்னு சிக்கல் வந்துடக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு அரசாங்கம் இது மாதிரி குற்றத்தை சுமத்துகிறது. கூட்டம் தானே இருக்கிறா, கூட்டம் இருந்தால் ஏன் நாங்கள் போராடுகிறோம்? ஏங்க போராடுறோம் சார்? ஒரு நியாயத்தின் பக்கம், நீதியின் பக்கம், நேர்மையின் பக்கம், பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நாங்க நிக்கிறோம் சார். சார் இவ்வளவு நாளா நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த விவகாரத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு இருந்தீங்க, சரியா? இவ்வளவு நாளா எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க, எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது அரசு இந்த பிரச்சனையில் நடவடிக்கை எடுக்கவில்லைன்ட்டு. நீங்க காதுக்கு வரக்கூடிய தகவல் எல்லாம் நீதிமன்றத்துல செல்லாது, கவர்மெண்ட்டுக்கு. சவால் எல்லாம் கோர்ட்ல எடுபடாது சார். இல்ல